எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபேஸ் வாஷஸை வந்து pH டெஸ்டிங் தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல பண்ண போறேன். இது வந்து இன்ஸ்டாகிராம்லயே ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஒரு ஃபேஸ் வாஷஸா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து பல்கா ஃபேஸ் வாஷஸ் வந்து இந்த வீடியோல டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். ஸோ நம்ம பயன்படுத்துற ஃபேஸ் வாஷஸ்லாம் வந்து உண்மையிலே பிஹெச்சுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபேஸ் வாஷஸ் நான் இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணேன், என்னென்ன ஷாக்கிங் ரிசல்ட்ஸ்லாம் கிடச்சிது அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு லைக் தட்டி விடுங்க, எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் ஷேரும் பண்ணிடுங்க. நிறைய பேர்த்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போகட்டும், அவங்களும் அவங்க ஃபேஸ் வாஷஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸ் வாஷஸ் வந்து நான் எது செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கே யோசனை அந்த எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் ஒரு கனநேரத்தில் ஒரு ஐடியா சிக்கிச்சு. என்னன்னா அமேசானில் நம்ம நிறைய பேர் ஷாப் பண்ணுவோம். ஸோ அதில் டாப் லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, மோஸ்ட் பர்ச்சேஸ்ட் ஃபேஸ் வாஷஸ். அந்த லிஸ்ட்லேருந்து 10 ஃபேஸ் வாஷஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபேஸ் வாஷஸ் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். என்னென்ன ஃபேஸ் வாஷஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். ப்ளம் போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ், Simple Purifying Face Wash, Cetaphil Gentle Skin Cleanser, Himalaya Purifying Neem Face Wash, Pond's Activated Charcoal Face Wash, Biotic Aroma Magic Neem and Tea Tree Face Wash, Lakme Blush and Glow Face Wash Strawberry Blast, Biotic Papaya Deep Cleanse Face Wash, Garnier Bright Complete Vitamin C Face Wash, Mama Earth Upton Face Wash for Tan Removal. So இந்த ஃபேஸ் வாஷஸ் தான் வந்து இன்னைக்கு நான் pH டெஸ்டிங் பண்ண போறேன். ஸோ pH வந்து இன்னைக்கு நான் எப்படி டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறேன். எல்லா ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ப்ராடக்ட்ல டிப் பண்ணி என்ன கலர் வருது அப்படின்னு இந்த கலர் ஸ்ட்ரிப் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து மேட்ச் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம ஸ்கின்னோட pH வந்து பார்த்தீங்கன்னா 4.5 5.5 இருக்கும். ஃபேஸ் வாஷஸ் வந்து 7 வரைக்கும் இருக்கலாம். pH 7க்கு மேலே இருந்தால் அந்த ஃபேஸ் வாஷஸ் வந்து நம்ம சருமத்தை ட்ரை ஆக்கும், ஏஜ் ஆக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்கின் pHக்கு சரி கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஃபேஸ் வாஷஸ் இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு டைரெக்டாக நம்ம இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து அப்படியே போடக்கூடாது. இது நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். டைரெக்டாகவே டெஸ்ட் பண்ணுறாங்க, அது சரியான ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷஸ் வாட்டரில் கலந்து தான் நம்ம முகத்தில் பண்ணுவோம். அப்படியே வெறும் ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஃபேஸ் வாஷும் கொஞ்சம் வாட்டர் போட்டு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி போட்டு கலக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இதை டிப் பண்ணி இதை யூஸ் பண்ணணும். நம்ம என்ன கலர் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் வந்து நான் செட்டஃபில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இதில் போட்டுட்டேன். ஸோ இந்த ஃபில்லர் மூலயமா வாட்டர் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப வாட்டர் போட்டேன்னா அப்புறம் ரிசல்ட்ஸ் தப்பாக போயிடும். ஸோ அவ்வளோதான் வாட்டர் போடுறேன். போட்டுட்டு இது வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிப் எடுத்துட்டேன். இப்போ இப்படியே வைக்கிறேன், என்ன மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ கலர் வந்து மாறிடுச்சு. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோவாக தான் இருக்குது. அது ஒன்றுமே எல்லோவிஷ் க்ரீனுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம 6 ஏன்னா 7 அளவுக்கும் க்ரீன் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 6. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாண்ட்ஸோட பியூர் டீடாக்ஸ். நல்ல க்ரே கலரில் இருக்குது. ஸோ வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்ட்ரிப் எடுத்துட்டேன். நல்லா டிப் பண்ணியாச்சு. ஸோ கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள், நல்ல டார்க் க்ரீனாக ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக கலர் மாறல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலர் வந்து 9 இருக்குது, 9 இருக்குது இது பார்க்கும்போது. ஸோ அடுத்தது வந்து லாக்மேயோடது நல்ல பிங்க் கலராக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வாட்டர். ஸோ என்ன கலர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லை. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம 6 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது. ஸோ வெரி குட். ஆக்சுவலாக pH 6ன்றது வெரி வெரி குட். நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ண போகிறது மாமா எர்த்தோடது. வாட்டர், மாமா எர்த் இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் கலர் இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட் எல்லோவிஷ் க்ரீன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது க்ரீனுன்னும் சொல்ல முடியாது, ஸோ இதுதான் சொல்லணும். ஸோ இது pH வேல்யூ வந்து 6 தான் நான் சொல்வேன், ஏன்னா அது நல்ல க்ரீனாக மாறல. ஸோ ஒரு எல்லோவிஷ் க்ரீன் தான் அது. ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் வந்து 6, ஒரு நல்ல pH வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து அரோமா மேஜிக்கோட நீம் அண்ட் டீ ட்ரீ. இதுவே க்ரீன் கலரில் தான் இருக்குது. இப்போ இதில் டிப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கலர் வந்திருக்கு. ஸோ இதோட கலர் வந்து 7க்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. இதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த மேக்ஸிமம் தாண்டல, 7 தாண்டல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ண போகிறது ப்ளம்மோட இந்த க்ரீன் டீ போர் கிளென்சிங். ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது. இதுவும் பச்சை கலராக இருக்குது. ஸோ இதில் வச்சு பார்த்துக்கலாம் ப்ளம்மு. லைட் க்ரீன் வந்திருக்கு. ஸோ 7 pH. ஸோ அடுத்தது வந்து ஹிமாலயோட நீம் ஃபேஸ் வாஷ். நல்லா டிப் பண்ணியாச்சு. ஸோ என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பருங்க ஃபேஸ் வாஷ். ஆக்சுவலாக எல்லோலேயே அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. சூப்பர். 6 pHல சூப்பராக இருக்குது. அடுத்தது சிம்பிளோட பியூரிஃபைங் ஃபேஸ் வாஷ். இது வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரியும், இது கொஞ்சம் தண்ணியில் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது முடிஞ்ச வரைக்கும் கலக்கிறேன்.
நல்லா டிப் பண்ணிட்டேன். என்ன கலர் மாறுதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பருங்க. சுத்தமாக கலர் மாறல. சூப்பர்ப். 6 நம்பர் 6 pH. சூப்பர். ஸோ அடுத்தது பயோட்டிக்கோட பப்பாயா. ஸோ டிப் பண்ணுறேன். ஸோ என்ன கலர் மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ கலரே வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ 6 pHல இருக்குது. ஸோ சூப்பர் பயோட்டிக் பப்பாயா. ஃபைனலாக வந்து கார்னியரோடது வைட்டமின் சி. ஸோ டிப் பண்ணுறேன். ஐயோ, டிப் பண்ணோன்னே டெரராக இருக்குது. அடடே, டிப் பண்ணோன்னே பாருங்களேன் கார்னியரோட வைட்டமின் சி. ஸோ எஸ், நீங்களே பார்க்குறீங்க, நல்ல டார்க் க்ரீனில் இருக்குது. இதுதான் கலர். கார்னியரோட வைட்டமின் சி வந்து 9ல் இருக்குது. ஸோ சுத்தமாக சூட்டபிள் கிடையாது இந்த கலர். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது பிஹெச் லெவல்ஸ் வந்து இந்த ஃபேஸ் வாஷஸ்க்கு? ஸோ எனக்கு இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு சூட்டபிள் இல்லாத பிஹெச், மற்றது எல்லாமே வந்து சூட்டபிள் பிஹெச்ல தான் இருந்தது. சிலர்லாம் வந்து சுத்தமாக கலரே மாறாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது 6 pHல. ஸோ எஸ், இதுதான் வந்து பிஹெச் டெஸ்டிங் ஃபேஸ் வாஷஸ். இன்னுமே ஃபேஸ் வாஷஸ் நான் ஏதாவது விட்டுருக்கேன்னா எனக்கு இன்னொரு 10 லிஸ்ட் கொடுங்க. நான் அந்த லிஸ்ட்டு வச்சு இன்னொரு பிஹெச் டெஸ்டிங் சீக்கிரமாகவே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.